الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. மூணாவது அத்தியாயம் 153வது வசனம். அவுஸுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இறை தூதர் உங்கள் பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்க நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அந்த உஹது போருடைய அந்த சுச்சுவேஷனில் அல்லாஹ் ஒவ்வொரு விஷயமா சொல்கிறான். இப்போ இதில் ரசூல்லாவுடைய பொசிஷன் அல்லாஹ் சொல்கிறான். ரசூல்லா உங்களுக்கு பின்னால் இருந்து உங்களை அழைத்து கொண்டிருக்கு. நீங்கள் யாரையும் திரும்பி பார்க்காதவாறு ஓடிக்கொண்டிருந்த நேரத்தை நினைத்து பாருங்கள். அதாவது அந்த 50 பேர் கொண்ட அந்த கூட்டம் கீழே இறங்குறாங்க. இறங்கினோடனே ஒரு கொலாப்ஸ் நடக்குது. பின்னாடி இருந்து அட்டாக் நடக்குது. இப்போ அட்டாக் நடக்கும்போது எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா எதிர்பாராத இடத்துலேருந்து மேலே இருந்து வில்லு அம்புகள் வருது. தொடர்ச்சியாக அம்புகள் உஹதுடைய அந்த மேலே பகுதியிலிருந்து வருது. மேலே நின்றுருந்தவங்க 50 பேர், அதில் 35 பேர் இறங்கிடுறாங்க. வெறும் 15 பேர் இருக்காங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போய் அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த 15 பேரை என்ன பண்ணுறாங்க, கொன்னுறாங்க. கொன்னவுடனே அந்த இடத்த ஃபுல்லாக அவங்க கேப்சர் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுலேருந்து அந்த இடத்துலேருந்து அடிக்கிறாங்க. அம்பில் அடிக்கும்போது கீழேருந்து அம்பு போகும்போது புவியீர்ப்பு விசையில் ஸ்லோவாக போகும். மேலேருந்து அம்பு அடிக்கும்போது டபுள் ஸ்பீடில் வரும். சும்மா அடித்து சல்லுன்னு விட விட சதக்குன்னு வரும். இதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ப்ரொடெக்ஷன் பண்ணதில் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ அதே மாதிரி இன்னும் நிறைய சஹாபாக்கள்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க. அதில் ஒரு நபித்தோழருடைய பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரசூல்லாவுடைய அந்த இதுக்காக அப்படி கையை இப்படி தடுத்தாங்க. அந்த அம்பு ரசூல்லா மேலே வரக்கூடாதுங்கிறதுக்காக கையில் தடுத்தாங்க. அர்ஜென்ட்டில் பிளான்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது, டக்குன்னு அதை தடுக்கணும். இப்போ கையில் தடுத்து 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 கடைசி அந்த கைகள் செயலிலேருந்து அது கீழே விழுந்துச்சு. அதுக்கப்புறம் நெஞ்சில் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்தாங்க. அதே மாதிரி அன்சாரிகள் ஒவ்வொருத்தராக ரசூல்லாவுடைய உயிரை காப்பாற்றிட்டே இருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா அந்த உஹது போரில் கமெண்ட் பண்ணுறாங்க. யார் என்னுடைய உயிரை இன்னைக்கு காப்பாற்றுறாங்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தில் நிச்சயம், சொர்க்கம் நிச்சயம், அது என் கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆஃபர் தரப்படுது. இதை கேட்டவுடனே சஹாபாக்கள் போட்டி போட்டு முன்னாடி வராங்க. அதுதான் அந்த முன்னாடி வர்ற அந்த வசனமும் கூட. வானம் பூமி பரப்பளவு இருக்கக்கூடிய அந்த விசாலமான சொர்க்கத்திற்காக விரைந்து வாங்க. அப்போது சொர்க்கத்துக்காக இந்த ஆஃபர் கூப்பிடும்போது வேகமாக சஹாபாக்கள் 70 பேர் பக்கமாக ஷஹீதாக வரும். ரசூல்லாவுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக. இப்போ இந்த இடத்துல ரசூல்லா உயிர் ஒஸ்தி மற்ற உயிர் மட்டமான, ஆமாம், ரசூல்லாவுடைய உயிர் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரை விட ஒஸ்தி தான். ஏன்னா அந்த இடத்துல ரசூல்லாவுடைய உயிரை தான் காப்பாற்றி ஆகணும். இன்னும் சொல்லப்போனால் ரசூல்லா ரசூலை அவரை கொல்ல முடியாது. ஆனால் அல்லாஹ் சிலருக்கு டெஸ்ட்டு வச்சு இதன் மூலமாக சில பேருடைய அந்தஸ்தை உயர்த்த விரும்புகிறான். ஸோ அதனால் இந்த சுச்சுவேஷன்லாம் நடந்தது. அப்போ ரசூல்லா நின்று கூப்பிட்டுறாங்க. இப்போ இதில் இந்த இடத்துல இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். ஒரு போர்க்களம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல குர்ஆன் டிசிப்ளின் எப்படி இருக்கணும்னு காட்டுது. போர்க்களத்துடைய டிசிப்ளின் என்னன்னா அவங்கவுங்க அந்த இடத்துல நின்னா நிற்கணும், இடத்த விட்டு நவரக்கூடாது. இவ்வளோ பிரச்சனை இருந்தது ரசூல்லாவோட. இதுதான் மேட்ரு. இத்தனை உயிரை காப்பாற்றுறத விட ரசூல்லா அந்த பொசிஷனை விட்டு ஓடி இருந்தாங்கன்னா ஆயிரும். ஆனால் ரசூல்லா ஓடினா எப்படி இருக்கும் நினச்சிப்பாரு. அந்த சுச்சுவேஷன் எப்படி ஆயிரும். முஸ்லீம்கள் அதை பார்த்தா அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் குறைஞ்சிரும். ரசூல்லா ஓடுறாங்க அப்படின்னா எப்படி ஆயிடும். அதே மாதிரி போரில் புறமுதுகிட்டு ஓடுறது பெரும்பாவம். இப்போ இந்த இடத்துல ரசூல்லா புறமுதுகிட்டு ஓடிட்டாங்கன்னா, முதுகை காமிச்சிட்டு ரசூல்லா ஓடினாங்கன்னா எவ்வளோ பெரிய இன்சல்ட் ஆகிடும்.
ஆனால் ரசூல்லா அந்த இடத்துல நிற்கலை. அம்பு வருது, நின்னாங்க, அப்படியே நின்னாங்க, களத்தில் நின்னாங்க. அதனால் அடிவும் முழுகுது. அவர் ஒருத்தன் துணிஞ்சு உள்ளே வந்து ரசூல்லாவுடைய வாயிலே ஒரு அடி அடிக்கிறான். அடித்தோடனே அந்த போருடைய அந்த கவசம் இருக்குல்ல, அந்த கவசம் போய் மாட்டிக்கிச்சு உள்ள. அடித்த அடியில் கவசம் இது பொளந்து இதுக்குள்ளே போய் கவசம் மாட்டிக்கிச்சு. பிடிச்சு எடுக்கிறாங்க, வரமாட்டேங்குது. பல்லில் கடிச்சு எடுக்கிறாங்க. ஒரு சஹாபி பல்லு தெரிச்சு வருது. அதுக்கப்புறமும் எடுக்கிறாங்க. ரசூல்லாவுடைய பல்லும் கழண்டு போகுது. அப்போ பல்லு அது எல்லாம் சேர்ந்து மின்னுச்சு. புரியுதா? இங்கே வந்து சொர்க்கம் வந்து நம்ம நினைக்கிறோம்ல, அப்படியே ஜாலியாக அப்படியே அந்த சுபு துளையில் அப்படி காலையில் எந்திரிச்சு அப்படியே அந்த ஒரு எட்டுக்கு ஒரு நன்மை அப்படின்னு. இதெல்லாம் வந்து தீனுடைய தொடக்கம் தான். எது? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், இதெல்லாம் என்னது? தீனுடைய தொடக்கம். இன்னும் தீனில் நம்ம நுழையவே இல்லை. அரபுகள், இந்த நாட்டுப்புற அரபிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நாங்களும் ஈமான் கொண்டிருக்கோம் அப்படிங்கும்போது ரசூல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நீங்கள் இன்னும் ஈமானே கொள்ளலை, உங்கள் உள்ளத்தில் ஈமான் நுழையவே இல்லை. இப்போ நம்ம மனசெல்லாம் நினச்சி பார்த்துக்கணும். அப்போ ரசூல்லா இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் கடந்து வந்தாங்க. அதே அல்லாஹ் கேட்குறான்ல, உங்களுக்கு முன்னாடி நடந்தவங்களுடைய அந்த சிரமங்கள்லாம் படாமல் நீங்களும் சொர்க்கத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறீங்களா? அப்போ நம்ம தீன் என்ன லட்சணத்தில் இருக்குங்கிறத நாமளும் புரிஞ்சு பார்த்துக்கணும். அப்போ ரசூல்லா இந்த இடத்துல நின்றுட்டே தான் இருந்தாங்க, கத்திக்கிட்டே இருந்தாங்க. யாரையும் திரும்பி பார்க்காதவாறு நீங்கள் ஓடிக்கொண்டிருந்தீர்கள். இறை தூதர் உங்களை அழைத்து கொண்டார். அல்லாவுடைய அடியார்களே வாங்க, அல்லாவுடைய அடியார்களே வாங்கன்னு காதிலே உழுவல. அப்போ சிச்சுவேஷன் எவ்வளோ மோசமாக இருந்திருக்குன்னு பாருங்க. இதன் விளைவாக அல்லாஹ் உங்களுக்கு துன்பத்திற்கு மேல் துன்பத்தை கொடுத்தான். நபி கூப்பிடுறாரு, அதை கூட நீங்கள் கவனிக்கலை, ஓடிக்கிட்டே இருக்கீங்க. இதற்காக ஒரு அடி, ஏற்கனவே ஒரு அடி, இன்னும் அடி, அடிக்கு மேலே அடி, பெரிய வெயிட் ஆட்கள் சாகிறாங்க. முதல்ல இருந்த பொசிஷன் போச்சு, இருந்த அந்த அந்த அமைதி போச்சு, அந்த கட்டுக்கோப்பு போச்சு, எல்லாம் டேமேஜ் ஆச்சு. பெரிய பெரிய ஆட்கள் சாகிறாங்க. இந்த வேதனை தாங்கிட்டு இருக்கும்போதே ரசூல்லா மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. சஹாபாக்கள் கணக்குக்கு ரசூல்லாவும் மரணிச்சிட்டாங்க. அப்போ என்ன அடி! அல்லாஹ் பார்த்தீங்கன்னா அல்லாவுடைய உத்தரவுக்கு மாறு செஞ்சால் எவ்வளோ பெரிய பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. அடிக்கு மேலே அடி, அடிக்கு மேலே அடி நாம் கொடுத்தோம். துன்பத்தை அல்லாஹ் கொடுத்தாங்க. ஹம்ஸா கொன்னது, முஸப் பின் உமைர் கொன்னது. முஸப் பின் உமைர் தான் மதீனாவில் இருக்கக்கூடிய முக்காவாசி அன்சாரிகளுக்கு இஸ்லாத்துக்கு அழைப்பு விடுத்து அவர் மூலமாக தான் இஸ்லாத்துக்கே வந்தாங்க. முஸப் பின் உமைர் அவர் மௌத்து. மதீனாவை உருவாக்குன தந்தை அவர் நடுக்கலாம், அவர் மௌத்து. ஹம்ஸா ரலியல்லாஹு மௌத்து. பெரிய பெரிய சஹாபாக்கள் மௌத்து. ஏனெனில் உங்களை விட்டு நழுவி போனவை பற்றியும் உங்களுக்கு துன்பம் ஏற்பட்டது பற்றியும் இனிமேல் நீங்கள் வருந்தக்கூடாது எனும் படிப்பினையை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக. இந்த ஒரு வருத்தத்துக்கு மேலே இன்னொரு வருத்தம் ஏன் கொடுத்தேன் அப்படின்னா, உங்கள் மனசு கல் மாதிரி ஆயிரணுங்கிறதுக்காக. ஒரு வீட்டில் ஒரு சாவுனாலும் ஒரே ஒப்பாரி தான், 4 சாவுனாலும் ஒரே ஒப்பாரி தான். ஒரே வண்டி காரில் போச்சு, ஆக்சிடென்ட் ஆகிட்டாங்க, 4 பேர் அவுட்னா முடிஞ்சு போச்சு, அதே வருத்தம் தான். ஒவ்வொருத்தராக செத்தாங்கினாலும் அதே வருத்தம் தான். அப்போ அல்லாஹ் வந்து என்னங்கிறான், இன்னும் நிறைய நீங்கள் சாவுலாம் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இது வரைக்கும் கொன்று தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அபூஜையில் கொன்று ப்ராக்டிஸ் எடுத்துருக்கீங்க. உத்துபாவை கொன்று இலவுன்னா சாவு வீடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, இனிமேல் உங்களுக்கும் தெரியணும். அல்லாஹ் சொல்கிறான், அல்லாவுடைய தீனில் என்ன நடக்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் இங்கே சொல்கிறான். இன்னும் படிப்பினை இதிலிருந்து பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நீங்கள் செய்வது அனைத்தையும் நன்கறிபவனாக இருக்கிறான். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் நான் கவனிச்சிட்ருக்கேன். அப்போது இந்த துக்கம் பொறுத்த வரைக்கும் ஒரு துக்கத்தை விட அடுத்த பெருசு துக்கம் வரும்போது பழைய துக்கம் என்ன ஆயிரும்? சின்னதாக போயிடும். இதுதான் எப்பயுமே இது ஒரு சைக்காலஜி. அல்லாஹ் வந்து என்ன பண்ணால், ஒரு துக்கம் கொடுத்தான், அது கொடுத்தான், கடைசியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌத்தாயிட்டாங்கன்னா பெரிய துக்கம் வந்துருச்சு. உமர்லியானும் வாழை தூக்கி போட்டு போயிட்டாங்க. இனி யாருக்காக சண்டை போடணும்? உமர்லியானு வந்து சொல்கிறாங்க, யாருக்காக சண்டை போடணும்? இனி முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி ரசூல்லாவும் இல்லை, இப்போ அதில் முடிஞ்சு போச்சு, அவர் தூக்கி போட்டு போகிறாங்க. இப்போ இங்கேருந்து சஹாபாக்கள் எப்படி ரிக்கவரி ஆனாங்க? ஒரே ஒரு விஷயந்தான் ரிக்கவரி கொடுத்துச்சு. என்னன்னா, செத்துட்டாங்கன்னு நினச்ச நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்ச உடனே மறுபடியும் பழைய பூஸ்ட் வந்துருச்சு. பழைய ஒரு தெம்பு. இத்தனை பேர் செத்தது இப்போ பெருசாக தெரியும்.
அந்த ஒரு உயிர் வந்து எல்லாருக்குமே உயிர் கொடுத்துச்சு. தெம்பா எல்லாரும் வந்தாங்க. இது பெரிய சம்பவம். இது பத்ரு உஹது போர் பொறுத்த வரைக்கும் தனியாக வந்து இது சம்மந்தப்பட்ட ஹதீஸ்கள் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது கல் நெஞ்சில் கூட ஈமான் வந்துடும். என்ன நம்ம தான் பெணம் மாதிரி இந்த முஸ்லீம்களுக்கு மட்டும்தான் வரமாட்டேங்குது. என்ன வேறு யாராவது புதுசாக இஸ்லாத்தை தழுவுனவங்க இந்த விஷயங்கள்லாம் படித்தா கண்ணிலேருந்து பொல 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 பொலம் தண்ணி வந்துடும். அந்த உஹது போரை பற்றி நம்ம இமாம்கள் தான் சந்தோஷமாக பயான் பண்ணுறாங்க. பயான் பண்ணுற நமக்கும் கண்ணில் தண்ணி வர்றதில்ல, கேட்குறவங்களுக்கு தண்ணி வர்றதில்ல. அவ்வளோ சம்பவங்கள் இது என்னால் பேச முடியாது. அவ்வளோ சம்பவங்கள், அவ்வளோ விஷயங்கள் இதுக்கு பின்னாடி நடந்தது. ஒவ்வொரு கொல்லப்பட்ட சஹாபி பின்னாடியும் ஹிஸ்ட்ரி இருக்குது. இதுக்கப்புறம் போர் முடிஞ்சு மதீனாவில் ரசூல்லா போகும்போதும் பயங்கரமான விஷயங்கள் நடந்தது. அப்போ இந்த துக்கத்தின் வழியாக முஸ்லீம்கள் அல்லாஹ் வந்து கொண்டு வரான். அப்போது ஒரு அல்லாவுடைய அடிமை. இப்போ இன்றைக்கி நம்ம லட்சணம் என்ன? அல்லாவை வணங்கினா, அல்லாவை தொழுதா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வருமா? ஒரு காமன் முஸ்லீம் என்ன சொல்கிறான்? வரக்கூடாது, வரக்கூடாது, வராது ப்ளஸ் வரக்கூடாது. குழந்தை இல்லை ஒருத்தருக்கு, அல்லாவை தொழுதும் குழந்தை கிடைக்கல, உடனே என்ன பண்ணுறான்? தர்காவுக்கு போய் ட்ரை பண்ணுறான். இவர் கொடுக்கல, தர்காவில் ட்ரை பண்ணலாம். ஒரு கோயில் இருக்குது, அந்த கோயிலில் தொட்டில் கட்டினா குழந்தை பிறக்கும், ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணுறான்? நீ சும்மா அல்லாவை நம்பிட்டுலாம் இருக்க முடியாது. அவன்கிட்ட கேட்டு கேட்டு சலிச்சு போச்சு. பவர்ஃபுல் கடவுளுங்கிறாங்க, ஆனால் இது கூட தர மாட்டேங்கிறான். இப்படி மைண்ட் செட்டு. இப்போ இந்த இடத்துல இஸ்லாம் வந்து இப்போ ரசூல்லா மாதிரி ஒரு லீடரு, சஹாபாக்கள் மாதிரி உள தூய்மையான தொண்டர்கள், நடக்கிற சண்டை அல்லாவுக்கானது. இதுலேயே அல்லாஹ் வெற்றி கொடுக்கல. புரியுதா? நாம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாம் ஒரு ஆசைப்படுவோம். புரியுதா? நம்ம கல்யாணம் இந்த இடத்துல நடக்கணும்னு ஆசைப்படுவோம், குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுவோம், இடம் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், பைக் வாங்கணும்னு ஆசைப்படுவோம், எக்ஸாமில் பாஸ் ஆகணும்னு ஆசைப்படுவோம். நம்ம காரியம் கை கூடலைன்னா அல்லாஹ் மேலே நம்பிக்கை நமக்கு குறைஞ்சிருது. அல்லாவை திட்ட ஆரம்பிச்சிடறோம், அல்லாவை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். குறைஞ்சபட்சம் திட்டலைனா கூட நினைக்க ஆரம்பிச்சிடுறோம். மனசு விட்டுட்டு என்ன பண்ணுறோம்? அல்லாஹ்கிட்ட துவா கேட்குறத நிறுத்திடுறோம். ஒரு துவா தொடர்ச்சியாக சாகிற வரைக்கும் எவனும் கேட்டுருப்போமா ஒரே விஷயத்த? என்ன எத்தனை வாட்டி கேட்குறது? நமக்கே சலிச்சு போச்சு, முடிஞ்சு போச்சு. இனிமேல் அவன் தரமாட்டான். அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? இனிமேல் நான் அவனுக்கு தரமாட்டேன், இடத்த காலி பண்ணு. இப்போ இந்த உலகம் பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய ட்ரீட்மெண்ட்டு வேறு மாதிரி தான் இருக்கும். அதனால் இதெல்லாம் புரிஞ்சு நம்ம என்ன பண்ணோம்? நம்ம லைஃப்பில் நமக்கு ஏற்படுற துன்பங்கள் அதிலிருந்தெல்லாம் நம்ம படிப்பெண் எடுத்துக்கணும். பின்னர் இத்துன்பத்திற்கு பிறகு மன ஆறுதலை அளிக்கக்கூடிய சிற்றுறக்கத்தை அல்லாஹ் உங்களுக்கு அருளினான். உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது. இந்த போர் நடந்த இந்த நாள் முடிஞ்சதுக்கப்புறம் தூக்கம் அல்லாஹ் கொடுக்குறான். சின்ன தூக்கம், நல்ல ஆழமான தூக்கம். உங்களில் ஒரு குழுவினரை அது ஆட்கொண்டது. பொதுவாக இவ்வளோ பெரிய ரணகலம் நடந்திருக்கு, இத்தனை மவுத்து விழுந்து கிடக்கு. நைட்டு யாருக்கு தூக்கம் வரும்? யாருக்கு தூக்கம் வரும்? யாருக்குமே தூக்கம் வராது. அல்லாஹ் சொல்கிறான், நான் கிஃப்ட்டு கொடுத்தேன், போனால் போதுன்னு உங்களுக்கு தூக்கத்தை கொடுத்தேன். இதே ஒரு மிகப்பெரிய பரிசு. அடுத்த நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிங்கன்னா அதே பெரிய விஷயம். அடுத்த நாள் தூக்கிட்டு, ஏன்னா இவ்வளோ பெரிய இழப்பு, வலி, அடி, ரத்தம், வெட்டுக்காயம், பெயின் கில்லர் கிடையாது, ஸ்ட்ரெச் தையல் கிடையாது. இதில் எத்தனையோ ஸ்டோரி இருக்குது. இங்கே சில பேர் ஸ்பாட்டில் செத்தாங்க, சில பேர் வலியில் செத்தாங்க, சில பேர் ஊரில் போய் செத்தாங்க, புண்ணுகள் வந்து ஆறாமல் செத்தாங்க. இதெல்லாம் அந்த புண்ணுகளுடைய வலி வந்து நம்ம ஊர் வலி மாதிரி, நம்ம வலி மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுவோம்? ப்ரூஃபின் போட்டுக்குவோம், இல்லைன்னா அதுக்குன்னு நிறைய இன்ஜெக்ஷன்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டால் பெயினே சுத்தமாக தெரியாது. டோப்பமைன் அது என்னமோ இருக்குது, எல்லாம் போட்டோம்னா பெயினே சுத்தமாக தெரியாது. ஆனால் அந்த அன்னைக்கு தூங்க முடியாது. கையை லைட்டாக ஒரு ஸ்டிச்சிங் போட்டு டாக்டர் மருந்து கொடுப்பார், அந்த மருந்து சாப்பிடாம தூங்கிப்பார். ஒரு நாள் தையல் போட்டு மருந்து சாப்பிடாம தூங்கிப்பார். தூக்கம் கதறிடுவேன், தூக்கமே வராது. நான் அந்த மாதிரி ஒரு தடவை மாட்டிக்கிட்டேன், அதனால் சொல்கிறேன். அப்போ இதில் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், ஒரு குழுவினரை தூக்கம் ஆட்கொண்டது. அதில் மூமின்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்துட்டான் தூக்கம். மூமின்களுக்கு மட்டும் அல்லாஹ் தூக்கம் கொடுத்துட்டான். அதில் முனாஃபிக்குன்னு இருந்தாங்க. என்ன தான் 300 பேர் முனாஃபிக் போயிருந்தாலும் ஒரு குரூப் அதுலேயும் இருந்துச்சு, என்ன நடக்குதுன்னு பார்க்கலான்ட்டு. ஆனால்
இருந்தோம்னு அவங்களுக்கு பிரச்சனை. அப்போ அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கணக்கு வச்சுருக்கான், அது பின்னாடி எல்லாம் சொல்கிறான். ஆனால் மற்றும் சிலரோ தமது நலன்களையே முக்கியமாக கருதி உண்மைக்கு புறம்பாக அல்லாவை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தனர். ஒரு கூட்டம் நிம்மதியாக தூங்கிருச்சு, இன்னொரு கூட்டம் கருக்குன்னு உக்காந்துட்டு இருக்கு. இந்த கூட்டம் யார்? முனாஃபிக்குகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில் இருந்த சில முனாஃபிக்குகள். போனவங்க அவங்களோட போயிருந்தா கூட நிம்மதியாக போயிருக்கலாம், போகலை, இங்கே இருந்துட்டாங்க. எப்படியும் பதிரில் கிடச்ச மாதிரி லம்பாக ஏதோ ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்ட்டு தான் கணக்கு போட்டு உக்காந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜெயிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஆஹா அப்படின்னு இருந்தாங்க. பொலார்னு உழுவ ஆரம்பிச்சுது. என்னடா இது, மலக்குகள் இருந்தாங்க, ஜிப்ரீல் வருவார், அவங்கெல்லாம் சண்டை போட்டுக்குவாங்க, நாம் இது பொறிக்கலான்னு பார்த்தா இங்கே சாவும் உழுவுது, அடியும் உழுவுது, எல்லாத்துக்கும் மேலே ரசூலாவே இந்த கதியாகி கிடக்கிறாங்க. இவர் உண்மையிலே அல்லாவுடைய தூதர் தானா? இப்படியெல்லாம் நினைக்க. அதான் சொல்கிறேன், அல்லாவை பற்றி அறியாமை மிக்க பல யூகங்களை கொண்டிருந்தன. அல்லாவை பற்றியே தப்பு கணக்காக போட ஆரம்பித்தாங்க. அல்லான்னு ஒருத்தன் நிஜமாலுமே இருக்கிறானா? மலக்கு இருந்தானா? அப்போ மலக்கு ஏன் நிற்கலை? ஏன் நபியை, சரி நம்மளோட நபியை மட்டுமாவது காப்பாற்றிருக்கணும்ல, நபி கூட ஏன் அடி உழுவல? சரி மலக்குக்கு அப்போ என்ன தான் வேலை? இறங்கின வேலைக்கு என்ன? மலக்குடைய வேலை என்ன? வேடிக்கை பார்க்குறதா? எதிரிகள்கிட்ட முஸ்லீம்களை காப்பாற்ற ஏன் நடக்கலை? அப்போ அல்லாஹ் போய் சொன்னானா? அல்லாஹ் மலக்குகளை அனுப்பி வைக்கிறதா சொல்லி ரசூல் போய் சொன்னாரா? என்னவா இருக்கும்? எங்கே மிஸ்டேக் நடந்திருக்கும்? இப்படி பல கற்பனை நினைக்க ஆரம்பித்தாங்க. நினச்சிட்டு அப்புறம் வாயிலிருந்து வார்த்தையும் வெளிப்படுத்துகிறாங்க. நினச்சது பல. எல்லாம் சொல்கிறான், உண்மைக்கு புறம்பாக யூகங்களை கொண்டிருந்தனர். இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா என்று அவர்கள் வினவுகின்றனர். என்ன சொல்கிறாங்க? இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா, இதுக்கு தான் எங்களையும் ஒரு முக்கியமான பதவி கொடுத்து உட்கார வைக்கணுங்கிறது. எப்போ பாரு அபூபக்கர்கிட்டையும் உமர்கிட்டையும் ஆலோசனை கேட்க வேண்டியது, நாங்கள் ஏதோ சொன்னால் ரிஜெக்ட் பண்ண வேண்டியது, இவங்களே குசுன்னு முடிவு எடுத்துக்க வேண்டியது. அப்புறம் நாங்களாம் எதுக்கு இருக்கிறோம்? நீங்கள் என்ன பண்ணணும்? டீமாக பிரித்து விடணும். தப்பா சில முடிவு நீங்கள் எடுங்க, சில முடிவு நீங்கள் எடுங்க அப்படின்னு பிரித்து விட்டாங்கன்னா நாங்கள் சில ஐடியா கொடுத்துருப்போம். இதே எங்கள் பேச்சு கேட்டிருந்தால் மதீனாவுக்கு வந்திருக்க வேண்டியது இல்லை, ஓதுக்கு வந்திருக்க வேண்டியது இல்லை, மதீனாலே வச்சுருந்துருக்கலாம்ல. எங்கே கேட்குறீங்க? அதுதான் சொல்கிறதுங்க, பிரித்து கொடுங்க வேலையை. எல்லா முடிவும் நீங்களே எடுக்கிறீங்க. எங்கள் கையில் மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னா இப்படிலாம் நடந்திருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இந்த விவகாரங்களில் எங்களுக்கும் ஏதாவது பங்குண்டா, எங்களுக்கு ஏதாவது ஒரு போஸ்டிங் இருக்கா, ஒரு செயலாளர் பொருளாளர் ஏதோ ஒன்று இருக்கா? ஒன்றுமே கிடையாது. நீங்கள் கூறும் யாருக்கும் எத்தகைய பங்கும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கும் பங்கு கிடையாது, எல்லாரும் டம்மி தான், எல்லாம் நான் தான் முடிவு பண்ணும். அல்லாஹ் சொல்கிறேன், இவற்றின் அனைத்து அதிகாரங்களும் நிச்சயமாக அல்லாவின் கைவசமே உள்ளன. உங்களை கழிச்சு விட்டது யார்? ரசூல்லான்னு நினைக்கிறியா? ரசூல்கிட்ட நான் தான் சொன்னேன் இவங்களெல்லாம் கழிச்சு விட சொன்னேன். உங்களையெல்லாம் மெயின் போஸ்டிங் கொடுக்க வேணான்னு யார் சொன்னாங்க? அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை உம்மிடம் வெளிப்படுத்துவதில்லை. வாயில் இவதான் சொல்கிறாங்க, ஆனால் உள்ளுக்குள்ள சில இது வச்சிருக்கிறாங்க. அது இதை விட மோசம். வாய்ப்பு கிடைச்சா உன்னை ரசூலாவை கொல்லணுன்ட்டு பிளானு இதெல்லாம் தபுக் போருன்னு போது ட்ரை பண்ணுறாங்க. தபுக் போருன்னு போது இவங்க பிளான் என்னென்னா, அரபு தீபகற்பம்லாம் ஒரே தலைமையில் இவர் ஆட்சி கொண்டு வரதுக்காக முயற்சிகள் எடுக்கிறார். யார்? ரசூல்லா. எடுத்துகிட்டு வரட்டும். இப்போ எதை கேட்டாலும் தர்றதில்லை. பதவி கேட்டால் தராரா? தர்றதில்லை. ஆலோசனை கேட்டால் எடுக்கிறாரா? தர்றதில்லை. சேர்த்தி ஒரு அமௌண்ட்டு கொடுங்கன்னா தராரா? தர்றதில்லை. நமக்குன்னு எதுவுமே தர்றதில்லை. இருங்க உங்களை வச்சுக்கிறோம். எப்படின்னா எல்லாம் வரட்டும், ஒரு கொடை கீழே வரட்டும், எப்படியும் கொண்டு வருவீங்களா? அப்போ உங்களை காலி பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. அப்புறம் மதியநாள் இருக்கிற நம்ம பசங்க தான். அப்புறம் என்ன? இதுக்கு முன்னாடி நாங்கள் தானே ஹெட்டாக இருந்தோம், தூக்கிடுவோம், சந்தர்ப்பம் பார்த்து தூக்கிடுவோம். தபுக் போரில் ட்ரை பண்ணுறேன், இதை அப்ளை பண்ணுறேன். ரசூல்லா ஒரு வழியில் போகிறாங்க. அந்த வழியில் போகும்போது பின்னாடியே இவங்க ரசூல்லா சொல்கிறாங்க. பின்னாடி ஒரு சஹாபி, அம்மார் பின் யாசிரோ அல்லது யாரும் ஞாபகம் இல்லை, ஒரு சஹாபி சொல்கிறாங்க, 2 ரூட் அப்படி பிரியுது. லெஃப்ட் ஒரு ரூட்டு, ரைட்டு ஒரு ரூட்டு புரியுது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த ரூட்டு வழியாக ரசூல்லாவுடைய ஒட்டகம் போக போகுது, யாரும் போகக்கூடாதுன்னு உத்தரவு போடுறாங்க. படை இந்த வழியாக போகட்டும், ரசூல்லா இந்த வழியாக போகட்டும்னு உத்தரவு போடுறாங்க.
அப்போ படை எல்லாரும் சஹாபாக்கள் 30,000 பேர் இப்படியே இந்த வழியாகவே போகிறாங்க. ஒரு 12-13 பேர் இந்த வழியாக போகிறாங்க. முகத்தில் துணியை கட்டிட்டு மூஞ்சி மறைச்சிட்டு இந்த வழியாக போகிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. டக்குன்ட்டு ரசூல்லாவுடைய ஒட்டகத்தை தள்ளி விட்டு ரசூல்லாவை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. உடனே பக்கத்தில் இருந்த சஹாபி, ஒரு முக்கியமான சஹாபி, ஹுதைஃபத்துல் யமான்னு நினைக்கிறேன், அவர் தான் வந்து ரசூல்லாவை டக்குன்னு காப்பாற்றி அந்த 12 பேரை அடித்து விரட்டுறாரு. எல்லாம் இருட்டில் நடக்குது. ரசூல்லா சொல்கிறாங்க, மூஞ்சி நான் பார்த்துட்டேன், யாருன்னு எனக்கு தெரியும், ஆனால் சொல்ல மாட்டேன், பப்ளிக்காக சொல்ல மாட்டேன். இவர் காதலை மட்டும் சொல்லிடுது. யார்கிட்ட? ஹுதைஃபத்துல் யமான்கிட்ட மட்டும் சொல்கிறேன், இந்த 12 பேர் தான். அந்த 12 பேர் சஹாபாக்கள்லேயும் உள்ளே தான் இருப்பாங்க, முன்னாடி தான் இருப்பாங்க. அப்போது ஹுதைஃபத்துல் யமானை பார்த்தா எல்லாருமே பயப்படுவோம். ஏன்னா அவருக்கு அந்த சீக்ரெட் தெரியும். அந்த சீக்ரெட் லீக் பண்ணாதது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த 12 பேர் மாதிரி எக்ஸ்போஸ் ஆகாமல் இன்னொரு 100 பேர் இருப்பான். இந்த 300 இருக்குல்ல, உஹதில் ரிட்டர்ன் ஆன 300, இந்த 300 குரூப் யாருன்னு நமக்கு தெரியாதில்ல. இந்த 300 பேருடைய லிஸ்ட்டு கிடையாது. நம்ம என்ன நினைப்போம், சஹாபின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா ரசூல்லா பின்னாடி நின்று தொழுகிறான். அந்த 300 பேர் முனாஃபிக்ஸோ அந்த மாதிரி ஒரு குரூப் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ அந்த பெருசாக எவ்வளோ குரூப் இருந்தாலும் அந்த எல்லா குரூப்பும் என்ன நினைக்கும், ரசூல்லா இவர் காதில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த நம்பரில் நானும் ஒருத்தனாக இருந்தா. அதனால் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ஒரு பயந்தே இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபீல்டுக்கே வரல, அவங்க ரொம்ப இதாக இருந்தாங்க. ஸோ எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு குரூப் இருந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், உண்மையில் அவர்கள் தம் உள்ளங்களில் மறைத்திருப்பவற்றை உம்மிடம் வெளிப்படுத்துவதில்லை. அவர்கள் கேட்டதன் பொருள் இதுதான். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, தலைமை அதிகாரங்களில் எங்களுக்கும் சிறிது பங்கு இருந்திருந்தால் நாங்கள் இங்கு கொல்லப்பட்டிருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். எங்கள் ஆலோசனையை கேட்டிருந்தீங்கன்னா இங்கே செத்துருக்க வேண்டியது. இனிமேல் நாம் என்ன பண்ணுவோம், ஷூரா கமிட்டி போடுங்க, அந்த கமிட்டிக்கு எங்களையும் மெம்பராக போடுங்க. முனாஃபிக் சொல்கிறான், கமிட்டி போடுங்க, எங்களுக்கும் மெம்பராக போடுங்க. ஒன்றும் அல்ல முடியாது. அதற்கு நீர் கூறும், உங்கள் வீடுகளில் அடைந்திருந்தாலும் யாருடைய விதியில் மரணம் எழுதப்பட்டு விட்டதோ அவர்கள் தம் மரண களங்களை நோக்கி வந்தே தீர்வர். எல்லாம் என்ன சொல்கிறான், நீங்கள் இங்கே வந்திருந்தாலும் செத்துட்டீங்கன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்கு சாவுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் எப்போ முடிவு பண்ணியிருக்கிறேனோ அந்த நாளில் அந்த இடத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்க. உங்கள் சாவு எங்கே எழுதப்பட்டிருக்கோ அந்த இடத்துக்கு நீங்கள் வந்தே தீருவீர். மேலும் அல்லாஹ் உங்கள் நெஞ்சங்களில் உள்ளவற்றை சோதிக்கவும் உங்கள் இதயங்களில் படிந்திருக்கும் மாசுகளை அகற்றவுமே இவ்வாறெல்லாம் நிகழும்படி செய்தான். மேலும் அல்லாஹ் உங்கள் உள்ளங்களின் நிலையை நன்கறிபவனாக இருக்கிறான். இப்படி ஏன் அல்லாஹ் இந்த கலாட்டாவை பண்ணி விட்டான், ஏன் இந்த குழப்பம் நடக்க விட்டான்? அல்லாஹ் நினச்சிருந்தா அதை தடுத்திருக்கலாம். முஸ்லிம்கள், அதாவது மனிதர்கள் தவறு செய்யும் போது அல்லாஹ் நிறைய தவறுகளை வந்து மனிதர்களுக்கு வந்து செய்ய விடாமல் அல்லாஹ் தடுத்துடுறான். சில விஷயங்கள் தான் எல்லாம் விட்டுறான், நடக்கட்டும் விடு. அப்போ தான் சும்மா தடுத்துட்டே இருந்தா இதை பொறுத்தன் டெய்லி வந்து காற்றடிக்காமலே கொண்டாந்து வண்டி நைட்டு நிப்பாட்டிடுறான். அவங்க அப்பா பார்க்குற டெய்லி அவர் அடிச்சு விட்டு விட்றாரு, பையன் பஞ்சர் ஆகிடக்கூடாதுன்னு. இவனுக்கு பொறுப்புலாம் டெய்லி காற்று இல்லாமல் கொண்டாந்து நிப்பாட்டான். அப்போ ஒரு நாள் பஞ்சர்னா என்னென்னு அவனுக்கு தெரிய விட்டா தானே நாளைக்கு அவன் செத்ததுக்கப்புறமா அவன் ஒழுங்காக இருப்பான். ஸோ அது மாதிரி வகி நின்றுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் மனிதர்கள் ஒழுங்காக நடக்கணும் இல்லையா? அப்போ சில அடிகள் விழுந்தால் தான் சஹாபாக்கள் பாடம் கற்றுக்க முடியும். இல்லைன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அப்புறம் ரோம் கூடவும் பாரசீகத்தோடவும் சண்டை நடக்கும்போது லீடர் செத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இப்போ உதாரணத்துக்கு காலித் பின் வலீத் தலைமையில் பட போகுது. காலித் பின் வலீதை எடுத்தோன்னே பொட்டுன்னு போட்டாங்க. இப்போ என்ன பண்ணுவோம்? அப்போ ரசூல்லா கொண்டுட்டா என்ன நடக்கும்? ரசூல்லா இல்லைனாலே நாங்கள் சண்டை போடுவோன்னா அப்போ முடிஞ்சு போச்சு. புரியுதா சொல்கிறது? அதுக்காக அல்லாஹ் வந்து ட்ரைனிங் கொடுத்தேன் அப்படிங்கிறான். இப்போ இதில் எல்லாம் இன்னொரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, இப்போ யாருக்கு என்னைக்கு சாவுங்கிறது விதியில் இருக்கக்கூடிய விஷயம். புரியுதா? அப்போது நீ வந்து ஆகஸ்ட், இப்போ இன்றைக்கி ஆகஸ்ட் 31, இன்றைக்கி 31ஆம் தேதி யாருக்கெல்லாம் சாகணும்னு நல்லா எழுதியிருந்தானோ அவன் செத்தே தீருவான். அவன் ஹெல்த்தியாக இருந்தால் அடிபட்டு சாவான், ஆக்சிடெண்ட்டில் பொட்டுன்னு போவான். ஹெல்த்தியாக இல்லைன்னு வச்சுக்கோ, ஹார்ட் அட்டாக்கில் போவான். புரியுதா? எந்த சாவுமே முன்னாடியும் வராது, பின்னாடியும் வராது. அப்போ இந்த சாவுடைய விஷயத்தை அல்லாஹ் தான் முடிவு பண்ணுறான். அதுதான் சொல்கிறான், போரில் போய் செத்துட்டா யார் செத்துட்டான்னு இருக்கும். அதனால் நாமளும் என்ன பண்ணணும், சாவை பற்றி பெருசாக நாம் அழட்டிக்கக்கூடாது.
இதனால் நடந்துச்சு, அதனால் நடந்துச்சு, எத்தனையோ பார்ப்போம் வாட்ஸ்அப்பில். ஒருத்தன் இது பண்ணிகிட்டு இருப்பான், மேலே இருந்து ஒரு பொருள் விழுவும், ஓ இனிமேல் மேலே வைக்கக்கூடாது ஜாக்கிரதை. லிஃப்ட்டில் போகும்போது பார்த்து போகணும், என்ன நடந்தாலும் நடக்கும், அதெல்லாம் பார்த்து போகணும், கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஓகே. ஆனாலும் லிஃப்ட் விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருப்பேன். எதுலேயும் ஒன்றும் சாப்பிடும், ஒன்றும் இல்லையா ஒரு பாம்பு வந்து கொத்தும், அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நம்ம வாழ்கிறதும் சாகிறதும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. இரு கூட்டத்தாரும் மோதிக்கொண்ட நாளில் உங்களில் யார் புறம் காட்டி ஓடினார்களோ அவர்கள் செய்த சில தவறுகள் காரணமாக ஷைத்தான் அவர்களை அடிச்சறுக்க செய்தான், எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். இதில் யார் களத்தை விட்டு ஓடினாங்களோ அவங்க ஏன் அப்படி ஓடினாங்க அப்படின்னா, ஷைத்தான் அவர்களை என்ன பண்ணிட்டான், வழி தவற செஞ்சான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அது சில விஷயங்கள், அதில் எல்லா சஹாபாக்களையும் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வர முடியாது. சில பலவீனமான ஈமான் கொண்ட புதுசாக இஸ்லாத்தை தழுவக்கூடிய ஒரு அன்சாரி, அதாவது யாராவது புதிய இஸ்லாத்து முஸ்லீம்களாக இருக்கலாம். பழைய சஹாபாக்கள், பெரிய சஹாபாக்கள் பொறுத்த வரைக்கும் ஷைத்தான் அவங்ககிட்ட வேலையை காட்ட மாட்டான். அப்போ இந்த மாதிரியான சில தவறுகள் நீங்கள் பண்ணீங்க, அதனால் ஷைத்தான் உங்களை, அதாவது ஆல்ரெடி உங்கள் வாழ்க்கையில் சில தவறுகள் இருந்துச்சு, இந்த இடத்துல உங்களை மிஸ்டேக் பண்ண வச்சோம். அதே மாதிரி தான் நமக்கும், நம்ம அல்லாஹ்வுடைய தீனில் வந்து நம்ம நிறைய தவறுகள் செஞ்சோம்னா இக்கட்டான சூழ்நிலையில் கண்டிப்பாக தவறு செய்வோம். நார்மல் சுச்சுவேஷனில் தவறு பண்ணால் இக்கட்டான சூழ்நிலையில் பண்ணாமலாம் இருப்பான். சும்மாவே அவனுக்கு வந்து 2ஆம் வாய்ப்பாடு தெரியாது, அப்போ மேக்ஸ் எக்ஸாமில் போனால் மட்டும் எழுதிடுவானா? அதாவது நான் 2ஆம் வாய்ப்பாடு நார்மலாக கேட்கும்போதே தெரியாது, அப்போது எக்ஸாமில் மட்டும் சொல்லிடுவானா? அப்போ ஷைத்தான் அவர்களை வழி தவற செஞ்சான், எனினும் அல்லாஹ் அவர்களை பொறுத்தருளினான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனும் சகிப்புத்தன்மை உடையவனுமாக இருக்கின்றான். இப்போ இந்த இடத்துல மலை ஏறி இந்த இடத்துல கடந்து ஓடி போனாங்க இல்லையா, இது வந்து பெரும்பாவம். அந்த பெரும்பாவத்தை அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் தெளிவுபடுத்திக்கலாம். என்னன்னா, இந்த ஷியாக்கள் இருக்கிறாங்க இல்லையா, ஷியா சகோதரர்கள், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஹாபாக்களை இந்த சம்பவத்தை வச்சு கேலி பண்ணுவாங்க. சஹாபாக்கள் எல்லாரும் ஓடினாங்க, அலி ரலியல்லாஹு ஓடல, ஃபாத்திமா ரலியல்லாஹு பெண்ணாக இருந்தும் என்ன பண்ணல, ஓடல, ரசூலுல்லாஹ்வுடைய கூடவே நின்னாங்க. அதனால் அவங்க என்ன சொல்லுவாங்க அடிக்கடினா, குடும்பம் தான், ஃப்ரெண்டு தான், தோழர்கள் தான், ஃப்ரெண்டு குடும்பம் தான் அப்படிம்பாங்க. அதனால் வந்து அதை வச்சு குறை சொல்லுவாங்க. அப்படிலாம் குறை சொல்லக்கூடாது. ஏன்னா அல்லாஹ் அவர்களை மன்னிச்சுட்டேன். அது ஃபஸ்ட்டு போர், எல்லாருக்குமே புதுசு, அதனால் இது நடந்தது. அதே மாதிரி நின்னவங்களில் வெறும் அலி ரலியல்லாஹு ஃபாத்திமா ரலியல்லாஹு மட்டும் நிற்கலை. தல்ஹா ரலியல்லாஹு நின்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஜுபைர் ரலியல்லாஹு நின்னாங்க, சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு நின்னாங்க. இவங்களை பார்த்து ரசூலுல்லாஹ் வந்து சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ரொம்ப புகழ்ந்தாங்க. என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம் ஆகட்டும். இது வந்து ரசூலுல்லாஹ் பார்த்து எல்லாரும் சொல்கிறது. இந்த வார்த்தை ரசூலுல்லாஹ் இவரை பார்த்து சொன்னாங்க, இவரை தவிர வேறு யாரையும் பார்த்து சொன்னது கிடையாது. அதனால் இவருக்கு இது ஒரு சிறப்பு. சொர்க்கவாசிகளில் 10 பேரில் இவரும் ஒருத்தர், சாத் பின் அபி வக்காஸ். இவர் வந்து ஒரு பெரிய சஹாபி, இவரும் ஓடல. அப்போ தோழர்களும் நின்னாங்க, ஃபேமிலியை சேர்ந்தவங்களும் நின்னாங்க. இதுதான் உண்மை. மற்றவங்க ஓடினதும் வந்து, பெரிய சஹாபாக்கள் ஓடினதும் வந்து வேறு சிச்சுவேஷனுக்காக, காரணத்துக்காக, அதை அல்லாவும் மன்னிச்சிட்டான். அதனால் இதை யாரும் குறை பேசக்கூடாது. ஏன்னா இந்த சிச்சுவேஷன் வரும்போது எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ அதனால் சஹாபாக்கள், அதாவது இதை வச்சுக்கிட்டு பிற்காலத்தில் துலக்காக்கள் செஞ்சதெல்லாம் யாரும் வக்காலத்தை வாங்கிடக்கூடாது. இந்த பெரிய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் மன்னிப்பளிச்சிட்டான், அவ்வளோதான். இந்த உஹது போருடைய சம்பவத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு மட்டும்தான் மன்னிப்பு. இதுலேயும் நயவஞ்சர்கள் இருந்தாங்க, அவங்களுக்கு மன்னிப்பு கிடையாது. புரியுதா? அவங்கள பற்றி அல்லாஹ் வந்து ரொம்ப கடினமாக பேசுகிறான். இதே உமர் ரலியல்லாஹு காலத்திலேயே இந்த விஷயத்தை வந்து ஒரு ஈராக்வாசி ஒருத்தர் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு பற்றி கிண்டல் பண்ணுவார். உஸ்மான் ரலியல்லாஹு உஹது போரில் ஓடினவர் தானே அப்படின்னு கேட்பார். அப்போ இப்னு உமர் ரலியல்லாஹு இந்த ஆயத்தை சொல்லி, அல்லாஹ் அவங்கள மன்னிச்சிட்டேன்னு அல்லாவே சொல்லிட்டான், நீ வேலையை பார்த்துட்டு கிளம்பு, நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்னு உமர் ரலியல்லாஹு அதை கவுண்டர் கொடுப்பாங்க. இறை நம்பிக்கை கொண்டவர்களே, நிராகரிப்போரை போன்று பேசாதீர்கள். அவர்கள் தங்களுடைய உற்றார் உறவினர் எப்போதேனும் பயணம் சென்றால் அல்லது போரில் கலந்து கொண்டு துன்பத்திற்குள்ளாகிவிட்டால்
இவர்கள் எங்களுடன் இருந்திருந்தால் மரணம் அடைந்திருக்கவும் மாட்டார்கள், கொல்லப்பட்டிருக்கவும் மாட்டார்கள் என்று கூறுகின்றார்கள். இந்த காஃபிர்கள், மக்கா காஃபிர்கள் இருக்காங்களே, அபூஜஹில் இவங்களுடைய அந்த கூட்டம், இவங்கக்கிட்ட ஒரு வழக்கம் இருந்தது. என்ன அப்படின்னா, அவங்களுக்குள்ள போர் நடக்கும்ல, அந்த போர் நடக்கும்போது அல்லது ஒரு ஆக்சிடென்ட் ரோட்டில் போகும்போது ஏதோ ஒன்று நடக்கும்போது ஆள் செத்து போயிட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க, அவன் போகும்போதே சொன்னேங்க கிளைமேட்டு சரியில்லை, உனக்கு ஒத்துக்காது, போகாதன்னு. என்ன பண்ணான், கிளம்பி சிரியா வியாபாரத்துக்கு போனான். போகும்போது இப்போ என்ன ஆகிப்போச்சு, கடைசியாக வெயில் வந்துச்சு, செத்து போயிட்டான். தாங்க முடியல, டீஹைட்ரேஷனே செத்து போயிட்டான். இப்படி அதே மாதிரி என்ன பண்ண, போருக்கு போகும்போதே சொன்னேன், அவங்களாம் படுபாவி பசங்க, அவங்கள்ட்டலாம் போய் சண்டை போடாது, கேட்கல, போயிட்டான். இதே எங்கள் கூட இருந்திருந்தால் செத்துருக்க மாட்டான். இந்த பேச்செல்லாம் காஃபிர்கள் பேசுவாங்க. அல்லாஹ் சொல்கிறான், இப்படி இவங்க பேசுவாங்க. ஏன்னா காஃபிர்கள் விதின்னு ஒன்று நம்புறதில்லை, எல்லாம் அல்லாவுடைய விதிப்படி நடக்குதுங்கிற விஷயத்த நம்புறதில்லை. அப்போ இப்படி ஆயிருந்திருந்தா, என் பேச்சு கேட்டிருந்தா, அப்படி ஆயிருந்திருந்தா, இப்படி இன்னும் நம்மளை பொறுத்த வரைக்கும், நாம் பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட தவறி போன விஷயங்கள் எதுக்குமே நாம் என்ன பண்ணிடக்கூடாது, இப்படி ஆயிருந்தா அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பாயிருந்தா இப்படி பண்ணக்கூடாதுன்னு பேசக்கூடாது. அதுக்குன்னு என்ன பண்ணக்கூடாது, ஒருத்தன் எக்ஸாம் ஆகி ஃபெயில் ஆகிட்டு வரான், நீ ஒழுங்காக படிச்சிருந்தா ஃபெயில் ஆகிருக்க மாட்டேன்னு சொல்லலாமா, சொல்லக்கூடாதா? அது சொல்லலாம், புரியுதா? அதை காரணம் காய்ச்சிட்டு விதிப்படி நடந்துச்சிங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படிங்கலாம் கூடாது, புரியுதா? அதே மாதிரி அப்படி பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், விதிப்படி சோறு போட மாட்டோம் 2 நாளைக்கு. அல்லாஹ் உனக்கு கொடுக்கணும், உணவளிக்கணும்னு அல்லாஹ் உணவளிக்கணும்னு விரும்பி இருந்தானா கண்டிப்பாக உனக்கு உணவு கிடச்சிருக்கும். அதே மாதிரி அல்லாஹ் ட்ரெஸ்ஸு கொடுக்குறவன் அல்லாஹ், இந்த வருஷம் ரம்ஜானுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு கிடையாது என்ன, அது மாதிரி எது எதெல்லாம் நாம் கட் பண்ண முடியுமோ அதை கட் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ உழைக்க தவறியதை எடுத்து சொல்லலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இது மாதிரி அன்ஃபோர்ஸ்டு, அதாவது நம்ம கையில் இல்லாத விஷயம், ஆக்சிடெண்ட்டு இதெல்லாம் மீறி நடக்கக்கூடிய விஷயம், இதுக்கெல்லாம் போட்டு என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப அந்த விஷயத்தை சொல்லி சொல்லி சொல்லி, அதுவும் இது விதியில் இருக்கக்கூடிய விஷயம், எது மவுத்து மரணம் எல்லாம். அப்போ இந்த விஷயத்த சொல்லி நீ இப்படி பண்ணதுனால தான் செத்த, இப்படி பண்ணதுனால தான் செத்தன்னு சொல்லி ஊர் பூரா போட்டு அப்படி இது பேசக்கூடாது. இதுதான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹதீஸில் வருது. என்னன்னா, முஸ்லீம் எப்பயுமே எப்படி பேசக்கூடாதுன்னா, இப்படி பண்ணியிருந்தால் அப்படி ஆகிருக்கும், அப்படி பண்ணியிருந்தால் இப்படி ஆகிருக்கும், நடந்து முடிஞ்சிருச்சா ஒடிஞ்சு போச்சு அவ்வளோதான், அதுலேருந்து பாடம் கற்றுக்கலாம், அதுலேருந்து ஒரு சர்வே பண்ணிக்கலாம். இதையும் எல்லாம் சொல்கிறான்ல, உங்கள் பேச்சுக்கு, தலைவர் பேச்சுக்கு கட்டுப்படாமல் நடந்தீங்க, அதனால் அது இப்படி ஆச்சுன்ட்டு. அது எதுக்குன்னா அடுத்த இதுக்கு நம்ம கற்றுக்கிறதுக்கு ஆகும். சும்மா அதை வச்சுட்டு பார்க்கும்போதெல்லாம் அவனை திட்டி திட்டி திட்டி, அந்த இறங்கின ஒரு குரூப் இருக்கும்ல, அந்த குரூப்பில் ஒரு 4 பேர் உயிரோடு இருப்பாங்களே, இந்த 35 பேரில் சில பேர் உயிரோடு இருப்பாங்களே, அவங்களெல்லாம் ஒரு மாதிரியாக பார்க்க வேண்டியது. இப்போ சந்தோஷமா, இப்போ திருப்தியா, உன்னால் என்னென்ன பண்ண வேண்டியமோ எல்லாம் பண்ணிருச்சியா? நாங்கள் அவ்வளோ கீழே நின்று போல்டாக சண்டை போட்டுட்ருக்குறோம், உங்களை யார் இறங்கி வர முடிஞ்சது? அவங்க வாழ்க்கை பூரா குற்றவாளி, புரியுதா? வாழ்க்கையே முடிஞ்சிடும். செத்து போன உங்களுடைய அந்த ஃபேமிலியெல்லாம் என்ன சொல்லுவாங்க, இவங்கனால தான் செத்தாங்க. இப்போ இங்கே நடக்கும்ல, யாரோ ஒருத்தன் ஃப்ரெண்டு 2 பேர் போவான், பைக் ஓட்டிகிட்டு போவான், பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவன் செத்துருவான். அதுக்கப்புறம் இவன் செத்தான், டெய்லி அவன் ஒரு தடவை செத்தான், இவன் டெய்லி சாவான். இவன் தான் என் பையனை கூட்டிகிட்டு போய் கொன்னான், இவன் தான், இவன் கொலகாரப்பாவி, இவன் கொலகாரப்பாவி, இவன் நல்லா இருக்கான், இவனுக்கு சாவு வர மாட்டேங்குது. இப்படி பேசி பேசி அவனை டார்ச்சர் பண்ணிடுவாங்க. வேணும்னா கொன்னா, நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ அதுதான் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய இப்படிப்பட்ட பேச்சுக்களின் காரணமாக அல்லாஹ் அவர்களின் உள்ளங்களில் கடும் துயரத்தை ஏற்படுத்துகிறான். உண்மையில் உயிரை கொடுப்பவனும் உயிரை பறிப்பவனும் அல்லாவே ஆவான். மேலும் நீங்கள் செய்கின்றவற்றை எல்லாம் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்போ இந்த மாதிரியான பேச்சுக்கள் பேசாதீங்க. பேசுகிறதுனால என்ன நடக்கும் அல்லாஹ் சொல்கிறான். இதனால் என்ன நடக்கும், எச்சா வலிக்கும், முடிஞ்சு போச்சு. ஐயோ நான் நேற்று பண்ணாமட்டேன்னு யோசிக்க அந்த வலி தான் ஜாஸ்தானே. ஒரு இழப்பு இருக்குது, அந்த இழப்புடைய தீவிரம் அதிகமாகும். அது தேவையில்லாமல் அதை அப்படியே கட் பண்ண தான் பார்க்கணும், புரியுதா? இது இந்த கட் பண்ண சொல்கிறேன் நானே கட் பண்ணாமல் கூட சில சமயம் நடப்பேன். ஏன்னா அந்த பிரச்சனை யாருக்கு எஃபெக்ட் ஆகுதோ அவங்களுக்கு மூளையே வேலை செய்யாது. அப்போ அந்த டைமில் கூட இருக்கிறவன் என்ன பண்ணும், இவன் இந்த விஷயத்தை இவனே பயன் பண்ணவன் என்ன, இவனுக்கு தெரியாமலாம் இருக்குன்னு நினைச்சாரு, மறந்துடுவோம். அப்போ இதை சொல்லணும். அப்போ நான் என்ன பண்ணணும், இது நான் தான் பயான் பண்ணவன், எனக்கே சொல்கிறியா அப்படின்னு சொல்லி திமிர் பண்ணணும். இது பண்ணக்கூடாது, புரியுதா? ஒருத்தருக்கு ஒருத்தர் மறந்தால் நினைவுபடுத்தணும்.
ரசூல்லா வந்து மௌத்தாகும் போது அந்த வசனம் இருக்குல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்தாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ அந்த வசனம் வந்து உமர் லியோனுக்கு வந்து ஞாபகப்படுத்துகிறாங்க. அபூபக்கர் லியோன் நினைவுபடுத்தினோன்னா எல்லா சஹாபாக்களும் ஓதுறாங்க. அட இப்படி ஒரு வசனம் இருக்குல்ல, இது நம்ம கவனிக்காமலே விட்டோமே, ரசூலா எப்படி சாவாங்கன்னு நம்ம நினைப்போம், ரசூலா கூட சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு குரான் சொல்லுது அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்தினேன். இத்தனைக்கும் அந்த எல்லா வசனமும் அவங்களுக்கு மனப்படம் தான், புரியுதா? அதனால் இதை ஒரு மைண்ட்லேயும் வச்சுக்கணும். நீங்கள் அல்லாவின் வழியில் கொல்லப்பட்டாலோ அல்லது மரணம் அடைந்தாலோ அப்போது உங்களுக்கு வழங்கப்படவிருக்கும் அல்லாவின் மன்னிப்பும் கருணையும் இந்நிராகரிப்பாளர்கள் திரட்டி வைத்து கொண்டிருக்கின்ற அனைத்தையும் விட மிகச் சிறந்தவையாகும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல செத்ததுக்கு இப்படின்னு சொல்லி புலம்பாதி. அந்த சாவு நடந்துச்சா, அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குது எனக்கு தான் தெரியும். அதில் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங்கு, புரியுதா? அதுக்காக வச்சுருக்கேன். அடுத்தது அல்லாஹ் சொல்கிறான், இவங்க செத்துட்டாங்கல்ல, இவங்க செத்து என்ன லாஸ் ஆயிடுச்சு உங்களுக்கு? சரி, இப்போ இவங்க செத்துட்டாங்க. காலித் பின் வலீது இப்போ கொன்னுட்டார், அவர் ஜெயிச்சு ஊருக்கு போகிறாரு. எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் வாழ்வாரா ஹம்சாவோட? அந்த 5 வருஷத்தில் அவர் என்ன பண்ணிடுவார்? 4 ஒட்டகம் எக்ஸ்ட்ரா வாங்குவாரா? ஒரு 2 வீடு கட்டுவாரா? ஒரு 50 பவுன் நகை வாங்குவாரா? அதுக்கு மேலே இங்கே ஜாலி பண்ணிட்டுருக்காங்க. இவங்க செத்து எண்ணத்தை இழந்துட்டாங்க, இவங்க வாழ்ந்த எண்ணத்தை சாதிச்சிட்டாங்க. அல்லாஹ் கேட்குறான், இவங்க செத்தது ஒரு லாஸு, இவங்க வாழ்ந்தது லாபமா? இதை விட இது பெஸ்ட்டு. சீக்கிரம் செத்து சீக்கிரம் சாப்பிட்டுட்ருக்காங்க, சீக்கிரம் செத்து சீக்கிரம் சொர்க்கத்துக்கு வந்துட்டாங்க. ரசூல்லாவை விட ஹம்சா ரலியல்லாஹு 10 வருஷத்துக்கு முன்னாடி சொர்க்கத்துக்கு போயிட்டார். ஜாலி தானே அது? அதுக்கப்புறம் ரசூல்லா இன்னும் சிரமப்பட்டு வருத்தப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையை கடந்து இன்னொரு 10 வருஷம் இவங்களுக்கு கூடலாம் மாரடிச்சு காஃபிர்களோட அவ்வளோ கஷ்டப்பட்டுறேன். உமர் லியோன் எடுத்துக்கங்க, உமர் லியோனுக்கு பொறுத்த வரைக்கும் என்ன, இங்கேருந்து இன்னும் 20 வருஷம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் 2, உமர் 10, 12 வருஷம். அப்போ ஹம்சா லியோனுக்கு கம்பேர் பண்ணும்போது 23 வருஷம். இப்போ 23 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தார். சிரமம் தானே? பார்க்க போனால் ஒரு வகையில் ஹம்சா லியோன் அதிர்ஷ்டசாலி தானே. உமர் லியோனோட ஹம்சா லியோன் அதிர்ஷ்டசாலி தானே. அலி லியோனோட ஹம்சா லியோன் அதிர்ஷ்டசாலி தானே. உஸ்மான் லியோனோட ஹம்சா லியோன் அதிர்ஷ்டசாலி தான். அதுதான் அல்லாஹ் கேட்குறான், ஏன் அழுவுறீங்க, என்ன நடந்துருச்சு, இப்படி கணக்கு போட்டு பார்க்க மாட்டிங்களா? இப்போ அதில் ஹதீஸ்லாம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஹம்சா லியோனுக்கு வந்து அல்லாஹ் வந்து சொர்க்கத்தை கொடுத்துட்டான். அவர் வந்து ஏன்னோ வரும் ரெக்கை போட்டாங்க, அவங்களுக்கு ரெக்கை கொடுத்துட்டான். மலக்குகளோடு சேர்ந்து அவர் விளையாடிட்டு இருக்கிறாரு. மலக்கள் பறக்கிறாங்க, ஒரு கூட இவரும் பறக்கிறார், சும்மா இருக்க மாட்டேங்கிறாரு. மலக்குகளை வந்து ஒரு விளையாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கிறாரு. பறந்து போகிறாரு. அல்லாஹ்விடத்தில் அவர் பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ விஷயங்கள் அவருக்கு நடக்குது. அப்போ அந்த ஷஹாதத்தை ஒப்பிடும்போது ஒரு மூமினுடைய ஷஹாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மூமின் அல்லாத ஒருத்தனுடைய 100 வருஷ வாழ்க்கையும் அவன் கால் தூசிக்கு சமம். அவன் வாழ்ந்து ஒன்றும் கிளிக்க போகிறது கிடையாது. இவங்க வாழ்கிறது தண்டம், இவங்க சாகிறது தான் உயர்ந்து. நீங்கள் மரணம் அடைந்தாலும் அல்லது கொல்லப்பட்டாலும் அல்லாவின் பக்கமே நீங்கள் ஒன்று திரட்டப்படுவீர்கள். அல்லாஹ் சொல்கிறான். நடக்கிற ஒவ்வொரு டெத்தும் என்னது? கட்டாயமாக உயிர் கைப்பற்றப்பட்டு எடுத்துகிட்டு போகுது. இது கணக்கே கிடையாது. அல்லாஹ் தான் சொல்கிறான், நீங்கள் மரணம் அடைந்தாலும், நார்மல் டெத்துனாலும், மர்டர் ஆனாலும், கொல்லப்பட்டாலும் என்கிட்ட வர்றது அவ்வளோதான். என்கிட்ட வர்ற டைம் அவ்வளோதான். என்கிட்ட வர்றாங்க, புரியுதா? நீங்கள் செத்துட்டாங்க, கொலை பண்ணிட்டாங்க, ஆக்சிடெண்ட்டில் போயிட்டாங்க, விஷம் குடிச்சிட்டாங்க, சூசைட் பண்ணிக்கிட்டாங்க, இதெல்லாம் கணக்கே கிடையாது. இது வந்து சூசைட் பண்ணுறது கரெக்டாக கரெக்ட் கிடையாது, அது தப்பு. அதனால் உங்களுக்கு என்ன ஆயிரும்? நரகத்துக்கு நம்ம போக வேண்டியது வந்துடும். ஏன்னா அது நம்முடைய செயல், புரியுதா? ஹராமான ஒரு செயலை செய்கிறீங்க, அதனால் உயிர் போச்சு. அந்த அன்றைக்கி அவன் சூசைட் பண்ணலைன்னா என்ன நடந்திருக்கும்? கண்டிப்பாக ஒரு பாம்பு கொத்திருக்கும், அல்லது தலையில் ஏதோ ஒரு கல் விழுந்திருக்கும், ஃபேன் கழண்டு விழுந்திருக்கும், கரண்ட்டு ஷாக் அடிச்சிருக்கும், இடி விழுந்திருக்கும், யாராவது ஒரு பஸ்ஸில் கொண்டாந்து மேலே விட்டுருப்பான், சும்மா நின்றுட்டு இருந்த வண்டியில் கொண்டாந்து அடிச்சிருவான். எவ்வளவோ பார்க்குறோம், ஜாக்கிங் போயிட்டுருப்பான், மேலே பாலத்திலிருந்து ஒரு காரு வந்து ஜம்ப் பண்ணி அவன் மண்டையில் வந்து விழுகும். என்ன பண்ணான்? அதாவது பரவாயில்ல, ஒரு டயரில் போயிட்டு இருந்த லாரி ஒரு டயர் மட்டும் வீல் கட்டாகி
2 பிச்சாகி டம்முன்னு வந்து ஒருத்தன் மேலே அடிச்சு. இன்றைக்கி எவ்வளோ வீடியோ பார்க்குறோம், சிசிடிவி ஃபுட்டேஜ், ஆக்சிடென்ட்டு வீடியோஸு. வீல் மட்டும் ஒன்று பட்டு தெரிச்சிட்டு வருது, ஒருத்தன் ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான், மண்டை மேலே வந்து டொப்புன்னு அடிக்குது, அப்படியே செத்து. இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பார்வையில் ஒரே டெத்து தான். அப்போ இந்த மைண்ட் செட்டு வளர்த்திக்கணும். இதெல்லாம் குரானில் நம்ம படிக்கிறோம்ல, இது நம்ம வாழ்க்கையில் பிரதிபலிக்கணும். புரியுதா? மௌத்தை பார்த்து கலங்கக்கூடாது, மௌத்தை பார்த்து புலம்பக்கூடாது, மௌத்துக்கு எதிராக பேசக்கூடாது. மௌத்தை நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் என்ன? இன்னைக்கு செத்தா அல்லாஹ் முன்னாடி நான் போய் நின்னா, இமேஜின் பண்ணிக்கணும், இன்னைக்கு மௌத்து வந்தா என்னால் அல்லாஹ்வை ஃபேஸ் பண்ண முடியுமா? என் வாழ்க்கை எந்த டைரெக்ஷனில் நான் விட்டுட்டு வந்தேன், அல்லாஹ்ட்ட சொல்ல முடியுமா? மலக்குகள்கிட்ட சலாம் சொல்ல முடியுமா? கபூரில் நமக்கு என்ன கிடைக்கும்? இதை மட்டும்தான் நம்ம சிந்திக்கணும். நம்ம என்ன சிந்திக்கிறோம்? ஹார்ட்டை ஆரோக்கியமாக வச்சுக்கொள்வது எப்படி, ஃபங்க்ஷன் பண்ணாமல் வச்சுக்கொள்வது எப்படி. அதெல்லாம் உடம்பு நல்லது. ஏன்னா உடம்பு எவ்வளோ ஃபிட்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அமல் செய்ய முடியும். ஆரோக்கியம் தேவை, அது சாகாமல் இருக்கிறதுக்கு கிடையாது. அது சீக்கிரம் சாகிறதுக்கோ இதுக்கோ கிடையாது. எனக்கு சோம்பேறித்தனத்தை கொடுக்குது, அதனால் என் ஃபிட்னஸ் தேவை. என்னால் தஹஜ்ஜுத் தொழுக என்னால் எந்திரிச்சு தொழுக முடியலன்னா என் உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்குது, அதனால் ஃபிட்னஸ் தேவை. புரியுதா? இதுக்காகத்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு கஷ்டமான பிரயாணம் என்னால் தாங்க முடியலன்னா அதுக்கு ஃபிட்னஸ் தேவை. அல்லாஹ்வுடைய பாதையில் என்னால் தூக்கத்தை விட முடியலன்னா அதுக்கு எனக்கு ஃபிட்னஸ் தேவை. அல்லாஹ்வுடைய தீனுக்காக உழைப்பதற்கு ஃபிட்னஸ் தேவை, உயிர் வாழ்வதற்கு ஃபிட்னஸ் தேவை கிடையாது. அதனால் ஃபிட்னஸ் தேவையில்லைன்னு நான் சொல்லலை, ஃபிட்னஸ் கண்டிப்பாக தேவை. அபூபக்கர் சொல்கிறாங்க, ஈமானுக்கு அப்புறம் அல்லாஹ்வுடைய நியாமத்தில் மிகப்பெரிய நியாமத்து ஃபிட்னஸுங்கிறாங்க. ஃபிட்னஸ் தான் மிக சிறந்த நியாமத்து. ஏன்னா ஈமான் இருக்கும்போது அமல் என்ன செய்யணுங்கிற நாலேஜ் வந்துடும். ஆனால் அமல் செய்கிறதுக்கு நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. தூக்கத்தை விட்டு எந்திரிக்க முடியாது, உடம்பு ஃப்ளெக்சிபிளாக இல்லைன்னு. புரியுதா? சஜ்தா ரொம்ப நேரம் செய்ய முடியாது, உட்காந்து அத்தையாத்தில் மணிக்கணக்காக துவா கேட்க முடியாது, ஈத்திகாஃப் உட்கார முடியாது. ஒரு இடத்துல உட்காந்தோம்னா அப்படி இப்படி இப்படி இல்லை. ஏன் இப்போ குரான் கிளாஸ் உட்கார முடியல? ஏன்? அதனால் நீங்கள் நோயாளி அப்பாயின்னு நினச்சிக்காதீங்க. இதெல்லாம் நாம் அதாவது நம்மளுடைய கைகளால் நாம் சம்பாரிச்சுக்கிட்ட கெட்டது. இதை நாம் தான் சரி பண்ணணும். அப்போ எல்லா டெத்தும் அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் என்ன? நார்மல் டெத்து தான், மர்டர் டெத்து தான், ஒரே டெத்து தான், ஒரே கேட்டகரி ஆஃப் என்ட்ரி தான். நபியே, அல்லாஹ்வின் மாபெரும் அருளினாலே நீர் இவர்களிடம் மென்மையாக நடந்து கொள்கிறீர். நீர் கடுகடுப்பானவராகவும் வன்னெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உம்மை விட்டு விலகி போயிருப்பார்கள். இப்போ அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்கிறான்? இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் சஹாபாக்கள் மேலே ரசூலுல்லாஹ்க்கு எவ்வளோ கோபம் வந்துருக்கும், எவ்வளோ கோபம் வந்திருக்கணும். அந்த கீழே இறங்கி வந்தாங்களா, அவங்க மேலே எவ்வளோ கோபம் வந்துருக்கும். அவங்களெல்லாம் வரச்சொல்லு முதல்ல அப்படின்ட்டு முதல்ல அவங்கள தான் கூப்பிட்டு லெஃப்ட் ரைட் வாங்குவோம். ஆனால் ரசூல்லா ஒன்றுமே சொல்லலை. இப்போ ரசூல்லாவுடைய கேரக்டர் லெவல் என்ன இருக்குன்னு பார்த்து, இந்த மாதிரி ஆளை நம்ம உலகத்தில் எங்கேயா பார்த்துருப்போமா? இத்தனைக்கு அவருடைய உயிர் நண்பர், உயிரினும் மேலானவர் ஹம்ஸா ரலியல்லாஹு சித்தப்பா, உயிர் நண்பரும் கூட, ஃப்ரெண்டு, க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவர் செத்துட்டார். அபூபக்கர் ரலியல்லாஹு அந்த எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் க்ளோஸோ அந்த அளவு க்ளோஸ். இவர் மட்டும் உயிரோடு இருந்திருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்புறம் இவர் கலீஃபா ஆகியிருப்பார். ஏன்னா பத்ரு போர்லேயே கொடி இவர் கையில் தான் இருந்துச்சு. பத்ரு போருடைய லீடர்ஷிப் யார்கிட்ட இருந்துச்சு? ஹம்ஸா ரலியல்லாஹு தான் இருந்துச்சு. அப்போ அவருக்கு அந்த இடத்துல உயிரோடு இருந்தார். அவர் கொல்றதுக்கு காரணமாக இருந்த சஹாபாக்களை ரசூலுல்லாஹ் திட்ட கூட இல்லை, எதுவுமே பேசலை, மூஞ்சி சிடுன்னு சொல்ல அல்லாஹ் சொல்கிறான். நீர் கடுகடுப்பாகவும் வன்னெஞ்சராகவும் இருந்திருந்தால் இவர்கள் எல்லாம் உம்மை விட்டு விலகி போயிருப்பாரு. இவங்கெல்லாம் விட்டுட்டு ஓடி இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்திருக்கிறவங்க யாரும் சம்பளத்துக்கு வந்தவங்க கிடையாது. அதே மாதிரி இவங்க யாரும் கோழைகளோ, அதாவது இவங்க யாரும் டபுள் கேம் போடுறவங்களோ கிடையாது. இந்த உயிர் அவங்களுக்கும் போயிருக்கலாம். இந்த நடந்த பிரச்சனையில் அவங்க உயிரும் பணையம் வச்சு தான் சண்டை போட்டிருக்காங்க. ஆல்ரெடி இவ்வளோ பெரிய தவறு நடந்துருச்சுங்கிற அந்த ஃபீலிங்கை அதை விட குத்திட்டு இருக்கு அவங்களுக்கு. இந்த இறங்கினவங்களுக்கு எப்படி இருக்கும்? ரசூலுல்லாஹ் திட்டலைனாலும்
தங்களை தாங்களே அவங்களே கிளைம் பண்ணிக்குவாங்க. என்னால் தான், நாங்கள் இறங்காமல் இருந்திருந்தால் இது நடந்திருக்காது. அந்த ஃபீலிங் அவங்களுக்கு இருக்கும். நமக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோ. நமக்கு சொன்னால் கூட என்னங்க அப்படிதாங்க, தப்பு பண்ணுறது இல்லையா, இதுதான் எப்பயுமே பாடம் கற்றுக்கணுங்கிறது. ஆமாங்க அப்படிதாங்க நடக்கும். தூங்கிட்டேன் என்ன போய் செஞ்ச மிஸ் ஆயிடுச்சு என்ன, இப்போ நடக்கிறது சகஜங்க. தொழிலெலாம் அப்படி தாங்க. சில பேர் பேசுவோம், அவன்லாம் வாழ்க்கையில் உருப்படவே மாட்டான், வருத்தம் கிடையாது, எவ்வளோ இழப்பு வந்துச்சு என்ன வந்துச்சு, இவங்க இதெல்லாமே பண்ணாங்க. நாம் என்ன பண்ணுவோம், சில நமக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகத்தில் கீழே இருக்கவங்களுக்கு தவறு பண்ணும்போது இந்த மாதிரியான தவறுகள் பொறுத்தவரை, இதில் பொறுத்தவரைக்கும் இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது என்னது, ஜமாத்துடைய ரூல்ஸ். ஏன்னா ஜமாத்தில் இருக்கிற எல்லாருமே வேலைக்காரங்க கிடையாது, புரியுது. அதே மாதிரி நம்ம கீழே இருக்கிறவங்க, இப்போ என் பையன் ஒரு தவறு பண்ணுறான்னு அதிகாரமாக அவனுக்கு மிரட்டலாம். ஏன்னா அவன் எனக்கு செஞ்சே அவனும் கடமை. ஜமாத்தில் நான் ஒரு ஜமாத்தில் இருக்கிற ஒருத்தர், ஜமாத்தில் வர்ற ஒரு தோழருக்கு அவன் சொல்கிறேன், அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லும்போது நான் ஃபோர்ஸ் பண்ண முடியும். நான் ஒன்றும் அவனுக்கு ஓனர் கிடையாது. நானும் அல்லாவுடைய வேலை செய்கிறதுக்கு வந்திருக்கேன், அவனும் அல்லாவுடைய வேலை செய்யணும். அவனுக்கு எந்த வேலையை நான் சொல்கிறேனோ அந்த வேலை நான் செய்யணும். நீ ஏன் எனக்கு சொல்கிறேன், நீ செஞ்சுட்டு போங்க. அப்போ என்னை தலைவராக அவன் அதாவது ஒரு ஆளை ஒரு தலைவராக அவன் எடுத்துக்கிறான் ஜமாத்தில் இருக்கிறவன் அப்படின்னா, உடனே அதை என்ன பண்ணக்கூடாது, அதை வச்சு அனுபவிக்கக்கூடாது. நமக்கு ஒரு அடிமை சிக்கிருச்சு, என்ன நீ போய் எனக்கு போய் இது வாங்கிட்டு வா, எனக்கு போய் அது வாங்கிட்டு வா, எனக்கு அதை பண்ணு, எனக்கு இது பண்ணு, என் வீட்டு இது கழுவு, என்ன என் வீட்டுக்கு தண்ணி எடுத்துகிட்டு வா, இது மாதிரிலாம் என்ன பண்ணக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இந்த உணர்வு இருக்குது. அவங்க நமக்கு சமமானவர்கள். என்னதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களாக இருந்தாலும் போருக்கு வந்தவங்க யாரும் காசு வாங்கிட்டு வரல. அவங்களும் உயிருக்கு பயணம் இல்லை. நாளைக்கு இவங்க செத்து இருந்தால் அவங்க குடும்பம் ஆனாலும் அந்த 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 ரிஸ்கில் தான் இவங்க வந்திருக்காங்க. அதனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ரசூலோட உயர்ந்த கணமும் கூட என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வரும். கிரிக்கெட் மேட்ச்லேயே ஒரு கேட்ச் விட்டானா என்ன நடக்கும், அழகா ஜெயிச்சிருப்போம்டா, விட்டுட்டான்டா, ஜஸ்ட் மிஸ்ஸுடா, இல்லை ஒரு 4 விட்டுட்டான், அந்த 4 போகாமல் இருந்திருந்தா, இவனுக்கு போய் ஓவரை கொடுத்தனே, இவனை போய் பால் போட சொன்னனே, இவனை போய் இந்த இடத்துல நிப்பாட்டினேனே, அவனுக்கும் திட்டு விழுவும், அவனை கூட்டு வந்தவனுக்கு திட்டு விழுவும், என்ன குடும்பத்தையே கிழிச்சிடும். அது கூட நம்மளால் கேப்டன்ஷிப்பில் தாங்க முடியுது. அப்போ நம்ம ஜமாத்தில் இருக்கும்போது கூட இருக்கிறவங்க தப்பு பண்ணும்போது திட்டக்கூடாது. அது ரொம்ப ப்ராக்டிஸ் எடுக்கணும். நமக்கு கோபம் வரக்கூடாது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்க, அப்படி வந்தால் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போயிடுவாங்க. ஏன்னா இன்சல்ட்டு தாங்கிட்டு யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்க தனி கணக்கு, ஃபேமிலியில் இருக்கிறவங்க அது தனி கணக்கு, உரிமை இருக்குது, நம்ம திட்டுவோம். இது ஜமாத்தில் யார் மேலேயும் நமக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. உரிமையாக நம்ம கோச்சிக்க முடியாது, உரிமையாக நம்ம சண்டை போட முடியாது. எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான், ஒரு பாண்டிங் தான். அப்போ அதனால் இதை புரிஞ்சுக்கணும். அதனால் நான் தலைவர், நான் சொல்கிறத நீ கேள் அப்படின்லாம் இந்த டைலாக்லாம் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இதிலிருந்து நமக்கு அல்லாஹ் படிப்பினை. இதே உமர்லேயவனும் கோபமான ஆள், ஆனால் லீடர்ஷிப் வந்த உடனே என்ன பண்ணிட்டார், உடனே மாறிட்டார். ஏன்னா இந்த கோபம் இந்த இடத்துல காட்டக்கூடாது. அதுவும் அல்லாவுடைய வேலை செய்யும் போது அல்லாவுடைய அடியார்களை விரட்டக்கூடாது. நம்ம நேச்சர் காரணமாக நம்ம ஜமாத்திலேருந்து ஒருத்தன் வெளியே போனோன்னா அதுக்கு நாம தான் குற்றவாளி. அவன் வேறு எதுக்கோ போனான்னா பிரச்சனை இல்லை, இவருக்கு எனக்கு செட் ஆகாதுங்க, இவர்னால எனக்கு செட் ஆகாதுங்கன்ட்டு போனான், அதுக்கு நாம் குற்றவாளி. அப்போ அவன்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டு அவனை என்ன பண்ணணும், அவனை அப்ரோச் பண்ணி நம்ம கூட்டிகிட்டு வரணும். அதே கொள்கை சார்பாக போகிறான், எடுத்த நிலைப்பாடு பிடிக்கலன்ட்டு போகிறான், அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நம்ம வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே இவர்களின் தவறுகளை பொறுத்து கொள்வீராக, மேலும் இவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கோருவீராக. எவ்வளோ அல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, சகிச்சுக்குங்க, அவங்களுக்காக என்கிட்ட தௌபா செய்யுங்க. அவங்களுக்கு துவா வேற, யாருக்கு திட்டாமல் இருக்கிறதே பெரிய கிஃப்ட்டு, இதில் அவங்கள துவா கேட்க சொல்கிறான் அல்லாஹ், அவங்களுக்காக துவா கேளுங்க அப்படிங்கிறான். மேலும் தீனுடைய பணிகளில் இவர்களையும் கலந்தாலோசிருப்பேன். அடுத்த மசோராவில் இவங்களையும் கூப்பிடும். அடுத்த மசோராவில் யாரை கூப்பிடணும், அந்த இறங்கி வந்தாங்கள்ல அவங்களையும் கலந்துக்குவீங்க. அப்போ அவங்களுக்கு என்ன வரும், இதில் என்ன தெரியுமா இன்னொரு ஹயர் நடக்கும். அடுத்த அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் சஹாபாக்களில் வேறு யார் வேணாலும் தப்பு பண்ணுவோம், இந்த குரூப் பண்ணவே பண்ணாது. புரியுதா? இந்த 35 பேர் இருக்காங்க பாரு, இனி கியாமத் நாள் வரைக்கும் அவங்க தவறு பண்ண மாட்டாங்க. ஏன்னா
இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவ்வளோ பெரிய மன்னிப்பா, எங்களால் இவ்வளோ பெரிய இழப்பு ஏற்பட்டு ரசூலுல்லாவுக்கே அடிபட்டு இவ்வளோ விஷயம் நடந்து அதுக்காக குர்ஆன் இறங்கி இவ்வளோ பெரிய கலாட்டா ஆனதுக்கப்புறம் நம்மளை கூப்பிட்டு மன்னிச்சு நமக்காக துவா செஞ்சு நம்மளை அடுத்த ஆலோசனையில் கொண்டாந்து முன்னாடி உட்கார வச்சு நம்மளையும் மதித்து ஆலோசனை கேட்குறாங்கன்னா இனிமேல் நாம் தப்பே பண்ணக்கூடாதுங்க வந்துடும். அதுக்கப்புறம் அவங்கள்ட்டருந்து கிடைக்கிற அவுட்புட் வரும். அதே நெகட்டிவாக இருந்தால் என்ன, திட்டி கழித்து தான் விட முடியும். மைனஸ் ஆயிடுச்சா, ஜமாத்துக்கு எது யூஸ் ஆகும்? அடுத்து பலம் கொண்ட அந்த தோழர்கள் உனக்கு வேணுமா, மறுபடியும் தவறே செய்யாத அந்த கூட்டம் வேணுமா, இல்லை அவங்கள வருத்தப்பட்டு அவங்கள துரத்தி விடுமா? இப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், இப்படி தான் பண்ணுவோம். அதனால் இது ஒரு மெயின் விஷயம் புரிஞ்சுக்கணும். நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால், ஏதாவது ஒரு விஷயத்தில் நீர் உறுதியான முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. நிச்சயமாக அல்லாஹ் தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறான். என்ன சொல்கிறான், ஆலோசனை பண்ணுங்க, இவங்களையும் கூப்பிட்டு உட்கார வைங்க. உட்கார வச்சுட்டு ஆலோசனையில் நீங்கள் ஒரு முடிவு உறுதியாக எடுங்க. எப்போவுமே ஆலோசனையுடைய அந்த அதிகாரம் தலைவருக்கு தான். 10 பேர் கருத்து சொன்னால் 10 பேர் என்ன நினைப்பான், என் கருத்து தான் ஏற்றுக்கப்படணும்னு எல்லாருமே நினைப்பான். அப்படி தானே? அதுக்கு தானே சொல்கிறான் கருத்து, இது 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 பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த கருத்து ஏற்கப்படலைன்னு எல்லாருக்கும் ஏமாற்றம் வரும். அப்போ ஒரு தலைவர் தான் முடிவு பண்ணுவார், அதில் எது சரின்னு படணும். ஏன் தலைவர் முடிவு பண்ணுவார், உங்கள் எல்லாருலேயும் புத்திசாலின்னு நீங்கள் தான் அவரை தலைவராக போட்டிருக்கீங்க. புரியுதா? இப்போ தலைவராக ஒரு ஆளை போட்டிங்கன்னா என்ன அர்த்தம், எங்களை எல்லாத்த விட இவர் சிறப்பாக செயல்படுபவராக தெரிகிறார், எங்களை விட இவருடைய முடிவுகள் யாரோ ஒருத்தனை தான் லீடராக போட முடியும். ஸோ அதனால் போட்டாச்சு. இப்போ அந்த ஒரு லீடர் பார்க்குறாரு, 9 கருத்தை தூக்கி போட்டு ஒரு கருத்தை எடுத்துக்கிறாரு. எடுத்துட்டா இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் இந்த கருத்தை மறுபடியும் ஆப்போஸ் பண்ணு, மறுபடியும் இப்படி பொண்ணு, மறுபடியும் இப்படி பொண்ணு, ஆல்டர் பண்ணக்கூடாது. ஒரு தடவை முடிவு எடுத்துட்டா ரிவர்ஸ் போகக்கூடாது. ரெண்டாவது மூணாவது பிளானிங் போகக்கூடாது. இது எப்படின்னா, சொன்னல ரசூலுல்லாவுடைய இந்த உஹது போருடைய அந்த இதுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, உஹதில் சண்டை வெளியே உள்ளேருந்து சண்டை போடலாமா வெளியே இருந்து சண்டை பண்ணலாமா? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க நான் இதை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்கிறாங்க. ஆனால் சஹாபாக்கள் அதாவது அந்த மெஜாரிட்டி என்ன சொல்கிறாங்க, வெளியே போய் சண்டை போடலான்றாங்க. வெளியே போய் சண்டை போடலான்னு ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. வர்றாங்க, மூஞ்சி இறுக்கமாக இருக்குது, கோபமாக இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாவுடைய அட்வைஸை நிராகரிச்சிட்டாங்க. ரசூலுல்லாவுடைய அதிகமான பேர் இப்படிலாம் சொல்கிறாங்க, உள்ளே இருந்து சண்டை போடுறது நல்லதுங்கிற மாதிரி எனக்கு தெரியுதுங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, இல்லை நம்ம வெளியே போய் சண்டை போடலாம். அப்போ என்ன அர்த்தம், ரசூலுல்லாவுடைய ஐடியாவை விட இவங்க இன்னொரு ஐடியா கொடுக்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு இது பிடிக்கல, போயிட்டு வரும்போது டபுள் ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அப்போ இவங்களுக்கு அலர்ட் ஆயிடுது. பத்ருக்கு 1 தான் மாட்டினாங்க, இப்போ உஹதுக்கு 2 போடுறாங்க. தலைக்கு மேலே 1 இன்னொன்று 2 போடும்போது சரி அடி பலமாக உழுவ போகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வேணாம் எங்கள் ஆலோசனையை நாங்கள் வாபஸ் வாங்குறோம். சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, எங்கள் ஆலோசனையை வாபஸ் வாங்குகிறோம், ஐடியா சேஞ்ச் பண்ணலாம், இங்கேருந்தே சண்டை போடலாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நபி ஒரு தடவை ட்ரெஸ்ஸு போட்டுட்டா கழட்டக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு தடவை நான் ட்ரெஸ்ஸை போட்டுட்டேன்னா கழட்டக்கூடாது, வாங்க வெளியவே போகலாம். அப்போ அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல இந்த முடிவு அல்லாஹ் என்ன சொல்கிறான். இப்போ இங்கே உஹது போரில் ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் இது பண்ணிட்டே வரானா, தெளிவுபடுத்திகிட்டே வரான். இந்த இடத்துல இவர் ரைட்டு, இந்த இடத்துல அவர் ரைட்டு, அந்த இடத்துல இவர் ரைட்டு, இவங்க இறங்கி இருக்கக்கூடாது, இவங்க போயிருக்கூடாது, நீ ஓடி இருக்கக்கூடாது, நீ நின்று இருக்கக்கூடாது, இப்படின்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து நீங்கள் அந்த ஆளை சபிச்சிருக்கக்கூடாது. இப்போ அந்த உஹது போரோட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டான். அப்போ இந்த சுச்சுவேஷனில் எது கரெக்டு, அல்லாஹ் என்ன சொல்கிறான், நீங்கள் முடிவு எடுத்தீங்களோ ஒரு ஆலோசனை பண்ணி, அந்த ஆலோசனை கரெக்டு, இவங்ககிட்ட ஐடியா கேட்டிங்கள அதுவும் கரெக்டு, கடைசியாக நீங்கள் எல்லாரும் சொன்னதில் மெஜாரிட்டி எடுத்தீங்கள அதுவும் கரெக்டு. அல்லாஹ் அதான் சொல்கிறான், நீர் உறுதியான ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அப்பொழுது அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருப்பீராக. உறுதியாக ஒரு முடிவு எடுத்துட்டீங்களா, பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு முடிவு ஓகே, அதை என்ன பண்ணுங்க, அல்லாஹ்ட்ட கொடுத்துருங்க. மஷூராவில் ஒரு முடிவு எடுத்தாச்சு, அல்லாஹ்ட்ட அதை ஒப்படைச்சிருங்க. அல்லாஹ் நாங்கள் யோசனை பண்ணோம், 10 பேர் 10 கருத்து சொன்னாங்க, இந்த ஒரு கருத்து சரின்னு பட்டுச்சு, எடுத்து வச்சுட்டோம், எல்லாம் இந்த கருத்தை ஒர்க் அவுட் பண்ணி கொடு, இதுவே எங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கி கொடு, இதில் எங்களுக்கு ஹைரை கொடு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்விடத்தில் கொடுத்துருங்க. தன்னை முழுமையாக சார்ந்திருந்து செயல்படுவோரை அல்லாஹ் நேசிக்கிறான். இல்லைன்னா என்ன ஆகும்,
இந்த 10 மசோராவையும் யோசித்து பைத்தியம் முடிச்சு இப்படி நீங்கள் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் உஹது போருடைய மஷூராவுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான், கரெக்டுன்ட்டான். வெளியே போய் சண்டை போட நீங்கள் ஆசைப்பட்டது கரெக்டு தான், அதில் தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்றால் பிறகு எந்த சக்தியும் உங்களை வென்றிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? எனவே வாய்மையான இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாவை முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மசூரா இதெல்லாம் பண்ணி எல்லாம் சொல்கிறான். வெற்றி தோல்வினா என்ன நினச்சிங்க? அதான் சொல்கிறான், வெற்றி தோல்வினா என்ன நினச்சிங்க? உங்கள் பிளானிங்கு, உங்கள் சக்தி, உங்கள் இதா என்ன நம்பிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அல்லாஹ் தான் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தால் எந்த சக்தியும் உங்களை ஜெயிச்சிட முடியாது. மேலும் உங்களுக்கு அவன் உதவி செய்யாவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர் யார்? நான் ஹெல்ப் பண்ணால் யாரும் உங்களை ஜெயிக்க முடியாது. நான் கை விட்டுட்டா உங்களை யார் வேணாலும் ஜெயிக்கலாம். அதன் பிறகு உதவி செய்யக்கூடியவர். எனவே உண்மையாள இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வையே முழுமையாக சார்ந்திருக்க வேண்டும். இது நமக்கு ஒரு மிக முக்கியமான படிப்பினை. இது உண்மையிலே நாம் சார்ந்திருந்து இதை நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒப்படைச்சோம்னா என்ன பண்ணும், அல்லாஹ் நமக்கு வெற்றியை கொடுக்கும். எந்த இடத்துலையும் நம்ம இந்த ஒவ்வொரு சுச்சுவேஷன்லையும் அல்லாஹ்வை சார்ந்து இருக்கும்போது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். இது வரைக்கும் போதும். இன்ஷா அல்லாஹ் மீதி மறுபடியும் இன்ஷா அல்லாஹ் திங்கட்கிழமை கிளாஸில் பார்ப்போம். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.